பிறக்கிறாங்களா? 8ஆம் முறை கடைவேளை 8 திசைகளும் தோன்றுகிறது. 9ஆம் முறை கடைவேளை 9 நவக்கிரகங்கள் பிறக்கிறது. 10ஆம் முறை கடையக்கூடிய வேலை தன்வந்திரி என்ற பூதம் பிறக்கிறது. பூதத்தின் கையிலே ஒரு கிணத்திலே தேவ அமிர்தம் பிறக்கிறது. இந்த தேவ அமிர்தம் பிறந்தவுடனே கண்டார்கள் அசுரர்கள் எனக்கு என்கிறார், தேவர்கள் எனக்கு என்கிறார். பாடுபடும் போது 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து பாடுபட்டார். பங்கிடும் போது சண்டை வந்துவிட்டது. தேவர்கள் எனக்கு என்கிறார், அசுரர்கள் எனக்கு என்கிறார் என்று உரைக்கிறார்களா? கிடைத்த தேவ அமிர்தத்தை தேவர்கள் வந்தால்தான் இழந்த சக்தி மாயத்தை பெற முடியும். மறுபடியும் ஆண்டவர் சிவனாருக்கு பூசை பணிவிடலை செய்ய முடியும். ஆனால் அசுரர்கள் உண்டான உலகத்தையே உண்டாக்கிடுவானே. அசுரம் உண்டான யாருக்கே கொடுத்த கூட வளர்த்தவன் சரிதான். சொல் பேச்சே கேட்க மாட்டான். ஆங்காம முடிச்சவன் சொல் பேச்சே கேட்க மாட்டான். ஒரு அசுரம் 10 பேருக்கு சமம். உண்மைதான். இந்த தேவ அமிர்தத்தை உண்டானால் சரி 7 லோகத்தையும் அழித்து